Hi friends, Rapid Revision சீரீஸில் இன்றைக்கி நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் அதிகப்படியான டைம் எதுலேருந்து கொஷின் கேட்டாங்க அந்த லைன்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் இப்போ வச்சிட்றேன், பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலிசமில் அடிக்கடி கேட்குற கேள்வி, மெண்டல் கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பைசம் சட்டைவம். அவர் எந்த பிளான்ட்டில் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் பைசம் சட்டைவம் தோட்டப்பட்டாணி, கார்டன் பீ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹி ஸ்டடிடு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பைசம் சட்டைவம். பைசம் சட்டைவமில் 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை அவர் வந்து கண்டக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர். 7னா பேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். அதே போல் 14 ட்ரைட்ஸ்னு இருக்கலாம். ஆப்ஷனில் ஒன்று 14 ட்ரைட்ஸ்னு இருக்கும், இல்லைனா 7 பேர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ்னு இருக்கும். எது இருக்கோ கரெக்டாக பார்த்து ஆப்ஷன் போடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டெஸ்ட் கிராஸ் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இட் இஸ் த கிராஸ் ஆஃப் டாமினன்ட் ஃபீனோடைப் இண்டிவிஜுவல் அண்ட் எ நோன் ஹோமோசைகஸ் ரிசசிவ் இண்டிவிஜுவல். அதாவது இந்த டாமினன்ட் ஃபீனோடைப் அப்படிங்கிறது பியூர் டாமினண்ட்டாக அல்லது ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹோமோசைகஸ் ரிசசிவ் இண்டிவிஜுவலோட கிராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். நெக்ஸ்ட்டு மெண்டல்ஸ் லா. மெண்டல்ஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 லாஸ் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அந்த 3 லாவை பேஸ் பண்ணியும் கொஷின் அடிக்கடி வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் லா பாருங்கள், லா ஆஃப் செக்ரிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஸ்டேட்ஸ் தட் டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன், இதுதான் கீவேர்டு. கேமிட் ஃபார்மேஷன் அப்போது 2 அல்லீல்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுது, பிரிஞ்சிருது. அது கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கலாம், கேபிட்டல் டியாக இருக்கலாம், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த 2 அல்லீலுமே கேமிட் ஃபார்மேஷன் அப்போ தனித்தனியாக பிரியுதுங்கிறது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பாருங்கள். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட், இது வந்து டைஹைப்ரிட் கிராஸோட ரிசல்ட்டை வச்சு சொன்னார். ஜீன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன். கேமிட் ஃபார்மேஷன் இப்போ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்க்கான ஜீன்ஸு இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக பிரியும். எடுத்துக்காட்டுக்கு கலர், எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் இருக்குது. ரவுண்ட் அண்ட் ரிங்கிள் இருக்குது. ஒன்று ஷேப்பு, இன்னொன்று கலர். கலரை ஷேப் கண்ட்ரோல் பண்ணாது, ஷேப்பை கலர் கண்ட்ரோல் பண்ணாது. அந்த மீனிங்கில் வரும் இது. ஓகே, அடுத்து linkage is an exception of the law of independent assortment. law of independent assortmentக்கு எக்ஸப்ஷன் யாருன்னா linkage. ஓகே, லிங்க்டு ஜீன்ஸ் வந்து எப்போவுமே சேர்ந்தே தான் போகும், வேறு வேறு கேரக்டராக இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதுதான் இது குறிக்குது. அடுத்து law of dominance. this law states that when a dominant and recessive allele pair up in a trait, only dominant allele show the phenotype. F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ரிசசிவ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அதை வச்சு தான் லா ஆஃப் டாமினன்ட் அந்த ஒரு லாவை ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன். XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்லேயும் ட்ரோசோஃபிலாலையும் இருக்குது. ZY செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர்ட்ஸில் இருக்குது. XO செக்ஸ் டிட்டர்மினேஷன் கிராஸ் ஹாப்பரில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டிசார்டரை வச்சு அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. சிக்கிள் செல் அனீமியா ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ்னு சொல்கிறோம். காசஸ் டியூ டு த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளூட்டமிக் ஆசிட் பை வேலைன். குளூட்டமிக் ஆசிட் பதிலாக வேலைன் சப்ஸ்டிடியூட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த சிக்கிள் செல் அனீமியா டிசீஸ் வருது. இதை பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பீட்டா குளோபினில் அந்த செயினில் வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுனால சிக்கிள் செல் அனீமியா வருது. தலசீமியாவும் ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ் தான். இது வந்து defect in a gene that helps to control the production of proteins in alpha and beta globin chain. ரெண்டுலேயுமே alpha beta globin chain, 2 globin chain இருக்குது. இதில் அல்ஃபாவில் வந்து அல்ஃபா தலசீமியா, பீட்டாவில் வந்துச்சுன்னா பீட்டா தலசீமியா. எந்த ஜீனில் வருதோ அதை பேர் வச்சுருவாங்க. இதுவும் ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ் தான். நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியா, எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது ரத்தப்போக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இன் திஸ் டிசார்டர் பிளட் கிளாட்டிங் இஸ் அஃபெக்டட். ஸோ காயப்பட்டால் ரத்தம் போய் இறந்துருவாங்க. ரிசல்ட்டிங் இன் நான் ஸ்டாப் ப்ளீடிங் ஃப்ரம் ஏ சிங்கிள் கட். ஒரு கட்டு விழுந்தாலும் ரத்தம் போய்கிட்டே இருக்கும், ஏன்னா கிளாட் ஆகாது. ஹீமோஃபிலியா A and B இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் ஃபேக்டர் 8 and 9 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இது நமக்கு என்சிஆர்டில் கிடையாது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபினைல் கீட்டோனூரியா அப்படிங்கிறது ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினைல் அலனைன் அப்படிங்கிறது பாடியில் அக்குமுலேட் ஆகும். இதனால் மென்டல் ரிட்டார்டேஷன் வரும் ஃபினைல் கீட்டோனூரியானால். நெக்ஸ்ட்டு குரோமோசோமல் டிசார்டர் பாருங்கள். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். இந்த மெண்டலியன் டிசார்டர்லாம் சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா, ஹீமோஃபிலியா, ஃபினைல் கீட்டோனூரியா, யான்னு முடியும்.
குரோமோசோமல் டிசார்டர்ஸ் எல்லாம் சிண்ட்ரோம்னு முடியும் 3 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ட்ரைசோமி ஆஃப் 21. இது வந்து எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. பாடி சொமேட்டிக் குரோமோசோம் 21வது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்ஜங்ஷன் டியூரிங் செல் டிவிஷன்னால் வருது. பிரியாமல் போயிடும் குரோமோசோம். அதனால் இதில் வந்து ஷார்ட் ஸ்டேச்சர், ஸ்மால் ரவுண்ட் ஹெட், ஃபரோடு டங் இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஃபீச்சர்ஸை கொடுத்து என்ன டிசீஸ்னு கேட்பாங்க. டர்னர் சிண்ட்ரோம் பாருங்கள் 45 வித் எக்ஸ், அதாவது இல்லைனா XO டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், 2 எக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இல்லைனா XY இருக்கிற இடத்துல வெறும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு செக்ஸ் குரோமோசோம் குறைவாக இருக்கும். அதை மோனோசோமின்னு சொல்லுவோம். ஸோ டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மோனோசோமி, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், ஸோ டர்னர் சிண்ட்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட்ஸ் ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் மிஸ்ஸிங் எக்ஸ் குரோமோசோம். இதுவும் நான் ஃபங்க்ஷனிங் ஓவரிஸ், லேக் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஆன் த நெக், இதெல்லாம் அதோட ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸை கொடுத்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான். இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒய் குரோமோசோம் இருக்குது. அஃபெக்ட்ஸ் ஒன்லி மேல்ஸ் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் an எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, கைனோகோமெஸ்டியா, மார்பகங்கள் வந்து ஃபீமேலுக்கு இருக்கிற மாதிரி இந்த மேலுக்கு ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமோட அறிகுறிகள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெரி ரேப்பிட் ரிவிஷன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் பார்த்துருக்கோம். லைன் பை லைன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோ லிங்க்லாம் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரேப்பிட் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.